கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க உலகத்துல காலையில குடிக்கிற காஃபிலேருந்து, நீங்க பார்க்கக்கூடிய நியூஸ்லேருந்து, டெய்லி பண்ற ரொட்டீன் லைஃப் அண்ட் நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்க சுய முடிவுகளா தெரிஞ்சாலும், வெளிய இருந்து ஒரு ஃபோர்ஸ் உங்கள இயக்கிட்டு இருக்குன்னு தெரியுதுங்களா? நம்ம லைஃப்க்கு ஒரு கொரியோகிராஃபர் இருக்காங்க அப்படின்றது தெரியுதுங்களா? நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கும்போது கூட, உங்க முடிவுகள ஒரு ஏஐ எப்படி எடுக்குதுன்னு கண்டுபிடிக்க தயாராகுங்க. நம்ம எமோஷன்ஸ் அண்ட் நம்ம ஃபீலிங்ஸ கூட ஒரு ஆல்கரிதம் தான் டிசைன் பண்ணுது அப்படின்றத நம்ப முடியுதுங்களா? வாங்க இந்த வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம உலகத்துல கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல ஏஐ மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண தயாராயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ப முடியுதுங்களா? ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இன்னைக்கு 7:15க்கு அலாரம் அடிச்சதுன்னு எந்திரிச்சாங்க. ஆனா அவங்க செட் பண்ண டைமிங் பாத்தீங்கன்னா 7:15 கிடையாதுங்க. அதுக்கு முதல் நாள் நைட்டு அவங்க ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அவங்க தூங்கின டைமிங்கே டிலேடா தான் தூங்கியிருக்காங்க. ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போது அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லீப் ட்ராக்கிங் ஆப்னு ஒன்று அவங்க மொபைலில் வச்சிருக்கிறதுனால அவங்க டிலேடாக தான் தூங்கியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்கன்றத நோட் பண்ணி அதுவே சைலன்ஸ் மோட் பண்ணி 10 மினிட்ஸ் லேட்டராக தாங்க அடிச்சிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நார்மல் திங்காக இருக்கலாம். அவங்க எந்திரிக்கிற டைமிங்கை கூட ஒரு ஆல்கரிதம் தான் டிசைட் பண்ணுறதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மார்னிங் எந்திரிச்சதுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வேற நிறைய வரும். அதில் யூ டோன்ட் வாண்ட் மிஸ் தட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வேற அதிகமாகவே இருக்குங்க. நம்ம என்ன பண்ணணுன்றத நமக்கு முன்னாடி ஒரு ஏஐ டிசைட் பண்ணுதுங்க. ஒரு ஆல்கரிதம் தான் உன்னோட ஆர்டினரி டியூஸ்டேவை கூட ஷேப் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு அவங்க ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது எதனாலன்னு பார்த்தோம்னா ஏஐனால தாங்க. ஹெச்ஆரோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸ் அட்மின் சைட்லேயோ ஒரு ஹியூமன் வந்து அவங்க ரெஸ்யூமை ரீட் பண்ணி செலக்ட் பண்ணுறது இல்லைங்க. அதை கூட ஒரு ஆல்கரிதம் மூலமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐக்கு அதோட ஆல்கரிதம்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏஐக்கு கீவேர்ட்ஸ் இல்லைனாலும் ஒரு பர்சனோட கெரியர் கேப் பிடிக்கலனாலும் ஏஐக்கு ஒரு பர்சனோட கவர் லெட்டர்ல இருக்கிற ஃப்ரேசஸ் பிடிக்கலனாலும் ரிஜெக்ட் பண்ணுதுங்க. ஒரு ஹியூமனுக்கு ஒர்த் இருக்கா இல்லையாங்கிறத கூட ஒரு மிஷின் தாங்க டிசைட் பண்ணுது. இந்த ஏஐ ஜாப் ரெஸ்யூம்ஸ் மட்டும் ரிஜெக்ட் பண்றது இல்லைங்க. லோன் அப்ரூவல்ஸ், யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம லைஃப்க்கு முக்கியமான விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணுதுங்க. லைஃப்ல ஒரு ஆளுக்கு என்ன நியூஸ் ஃபீட் அனுப்பணும், என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றத கூட ஏஐ தாங்க டிசைட் பண்ணுது. ஒரு இன்விசிபிள் ஆர்கிடெக்டா நம்ம லைஃப்ல ஒரு ஏஐ செயல்பட்டு இருக்குங்க. நம்மளும் ஏஐ அனுப்புற விஷயங்களுக்குள்ள போயிட்டு அதுலயே டைம் வேஸ்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணி யூஸே இல்லாத விஷயங்களையும் பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கோங்க. உங்களோட டேட்டாவோ உங்க லொக்கேஷன் ஹிஸ்டரி மூலமாகவும் நீங்க எதுல அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க ரைட்டிங் ஸ்டைல், உங்க ஆன்லைன் பிஹேவியர் இதெல்லாம் வச்சுதான் உங்களை விட அதிகமாவே நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி அதையே செயல்படுத்தவும் வைக்கிறது இந்த அல்கரிதம்ஸ். உங்களை அது கண்ட்ரோல்ல வைக்கலைங்க. உங்க உலகத்தையே ஏஐ தாங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு எது வேணும் எது வேணாம்னு நம்ம தாங்க டிசைட் பண்ணோம். நம்ம லைஃப்ல அடுத்தவங்க கிட்ட கேட்டு பண்றதை விரும்பாத நம்ம தான் ஏஐ கிட்ட டிசிஷன் கேட்குறோம், நேரடியாவோ மறைமுகமாவோ. ஏஐ நம்ம ஃபியூச்சர் இல்லைங்க. நம்ம பாக்கெட்ல நம்ம நிஜங்கள்ல நம்ம இன்விசிபிளா இருந்துகிட்டு நம்மளை அது இயக்கிக்கிட்டு இருக்குங்க. நம்ம லைஃபையே டிசைன் பண்ணிட்டு இருக்குங்க. ஏஐ நல்ல விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்க. மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள்ல ஏஐ யூஸ் பண்ணாலும் அதிகமான நெகட்டிவ் சைட்ல தாங்க நமக்கு வந்து ஏஐ யூஸ் ஆயிட்டு இருக்கு. டீப் ஃபேக் மாதிரியான இந்த செயல்பாடுகளும் ஏஐ மூலமா தான் உருவாகுதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்க. எதிர்காலம் நம்ம அதிகாரமிக்கவர்களா மாற்றுமா இல்ல கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக மாற்றுமா அப்படின்றத நம்ம தாங்க டிசைட் பண்ணோம். இந்த டெக்னாலஜி ஜஸ்ட் அ டூல், நாட் அ டெஸ்டினிங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இதெல்லாம் ஃபுல்லாக மாற்ற முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். நம்ம டெக்னாலஜியை நம்பி தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விஷயங்களை, நம்மளோட பர்சனல் விஷயங்களை, ப்ரைவசி விஷயங்களை, ப்ளஸ் நம்மளோட டேட்டாஸை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். நம்ம லைஃப்பை நம்ம ஓனாக டிசைன் பண்ணணுங்க. நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் டெக்னாலஜி கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் திங்ஸ் ஆல்சோ. தி ஆர்கிடெக்ட் மே பி இன்விசிபிள் பட் வி டோன்ட் ஹாவ் டு பி பிளைண்ட் அப்படின்னு